ரமலான் ரமலான் புனிதமானது. ரமலான் அப்படின்னா புனிதமானது, புண்ணியமானது. ரமலான் என்ன அப்படின்னு பார்ப்போம். யாருக்கெல்லாம் ரமலான்? ஒரு வகுப்பாக இருக்கா? ஒரு மாதத்தை சார்ந்தவர்களுக்கா? அது மனிதர்களுக்கா? ஏன்னா இன்னைக்கு நிறைய நம்ம குர்ஆன்ல இருந்து ஆயத்து பார்க்க போகிறோம். நான் ரமலான் பற்றி வேதம் என்ன சொல்லுது, ரமலான் என்ன, அதோடைய கரு என்ன, அதை பார்ப்போம். அத்தியாயம் 2ல் 185 ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதுதான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றிதழை கொண்டதாகவும் பிரித்தறிப்பதுமான குர்ஆன் இறக்கி வரப்பட்டது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் நோன்பு நோக்க வேண்டும். எனினும் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கிறாரோ பின்னொரு நாட்டில் நோக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு லேசானதை நாடுகிறானே தவிர உங்களுக்கு சிரமத்தை அவன் நாடவில்லை. குறிப்பிட்ட நாட்கள் பூர்த்தி செய்யவும் உங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் அல்லாவின் மகத்துவத்தை நீங்கள் போற்றி நன்றி செலுத்துவதற்காகவுமே நோன்பு. இதில் நம்ம என்ன அந்த சொல்கிறாங்க, வேதத்தை படிக்கும்போது நிதானமாகவும் தெளிவாகவும் படிங்க. ஓதிட்டே போகக்கூடாது, மந்திரம் மாதிரி ஓதிட்டே போகக்கூடாது. நிறுத்தி நிதானமாக தெளிவாக உணரணும். ஏன்னா இது மனிதர்களுக்கானது, மதத்துக்கானது கிடையாது. பாருங்க, ரமலான் மாதம் காலம் 2 விஷயம் இருக்கு. மாதம்னா எல்லாத்துக்கும் சேர்ந்தது, காலம்னா தனித்துவமானது. யார் வேதத்தை உணர்றோமோ, யாருக்கு சிந்தித்து உணர்ந்து தெளிவுபடுறோமோ அவருக்கானது அது காலம். ஒட்டுமொத்தமாக மாதம் சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிடும். மாதம்னா அந்த மாதத்தில் அந்த நாட்களில் யார் சிந்தித்து உணர்றாங்களோ தெளிவுபடுறாங்களோ அது அவங்களுக்கான காலம். இப்போ அடுத்தடுத்த வசனங்கள் படிக்கும்போது அது தெளிவாயிட்டே வரும். சரியா? அப்போ ரமலான் காலம் எத்தது என்றால் அதுதான் மனிதர்களுக்குன்னு சொல்கிறேன். இது முஸ்லீமுக்குன்னு வரல, மனிதர்களுக்கு. இந்த குர்ஆன் முழுக்க மனிதர்களுக்கு தான் வரும். இங்கே மதம் எங்கே போதிக்கப்படலை. மனிதர்களுக்கு வழிகாட்டியாகும். என்ன வழி? இம்மை மறுமைக்கான வழிகாட்டுதல், இறைவனுக்கு பொருத்தமான அந்த காரியங்களுக்கான, அதாவது வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றிதழை கொண்டதாகவும் பிரித்தறிவிப்பதான குர்ஆன் இருக்கிறது. பிரித்தறிதல் சிந்தித்து உணர்தல். மனிதன் சிந்தனைக்குரியவன், குர்ஆன் சிந்தனைக்குரியது. மனிதன் சிந்தனைக்குரியவன், குர்ஆன் சிந்தனைக்குரியது. இப்போ வெறுமனே ஓதிக்கிட்டே போனோம்னு சொன்னால் அது மந்திரம் மாதிரி இருக்கும், படித்தா பாடம் படித்த மாதிரி இருக்கும். நான் சிந்திக்கும் போது தான் அதுலேருந்து நாம் என்ன உணர்றோம். இந்த குர்ஆன் நினைவூட்டு நல்லுபதேசம், எச்சரிக்கையும் கூட. இதில் நற்செய்தி இருக்குது, உபதேசம் இருக்குது, எச்சரிக்கை இருக்குது, படிப்பினை இருக்குது. இறைவன் தன்னை பற்றி அறிவிக்கிறான், அவன் படைப்பின் நோக்கத்தை பற்றி அறிவிக்கிறான். இது நிறைய விஷயங்கள் இருக்காது. அப்போ வெறுமனே நான் படிச்சுட்டேன், இதில் புண்ணியம் இருக்குது, குர்ஆன் படித்தா புண்ணியம் எப்படின்னு சொல்கிறாங்க. அரபியில் ஓதுனா புண்ணியம், ஓதுறதை கேட்டால் புண்ணியம், இப்படி நம்மளுக்கு போதிச்சிட்டாங்க. அப்படி இல்லை. இது அரபியில் ஓதுனா புண்ணியம் கிடையாது, அதை கேட்கறதுனால புண்ணியமும் கிடையாது. அதை சிந்தித்து உணர்ந்து அதில் வாழணும். அப்போ யார் சிந்தித்து உணர்றாங்களோ அவங்களுக்கு ரமலான் காலம் அது தனித்தனியாக. அதில் வாழ்கிறவங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. அதன்படி சாட்சியாக வாழக்கூடியவங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. அப்போ பிரித்தறிவதமான குர்ஆன் இறக்கி வரல. என்ன பிரித்தறிகிறது? இம்மை மறுமை இல்லையா? பிரித்தறியும். இந்த உலகம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம், மறுமைனா என்ன. எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. கடவுள் நம்பிக்கை இருக்குது, பாவம் புண்ணியத்து மீது நம்பிக்கை இருக்குது, இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அங்கே நன்மைக்கான கூலி கொடுக்கப்படும், தீமைக்கான கூலி கொடுக்கப்படும். இது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் கடவுள் நம்பிக்கை தான். கடவுள் யாருன்றது இன்னும் புரியாமையே இருக்கும், விளங்காமே இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. உள்ளார்ந்த மனசுக்குள்ளே உள்ளட்சம் இருக்குது. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாங்க, கடவுள் ஒருத்தர் இருக்கான்னு தெரியும். அது யார் கடவுள் தான் பிரச்சனை. இங்கே என்ன கடவுள்னா என்னன்னு புரிஞ்சுட்டா தெளிவாக இருக்கும். அப்போ நன்மை தீமை பிரித்தறியணும்.
உண்மை பொய்யும் பிரித்தறியணும், உணர்வு உணர்ச்சி பிரித்தறியணும், அறிவையும் ஞானத்தையும் பிரித்தறியணும், பொருளும் அருளையும் பிரித்தறியணும். இப்படி ஒவ்வொன்றிலையும் நன்மை தீமை ரெண்டு கலந்து இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து உணர்றது தான் இந்த வேதம். இதுதான் அறிவிச்சுக்குது. அப்போ யார் பிரித்தறிகிறாங்களோ, குர்ஆன்னா பிரித்தறிவுன்னு அர்த்தம், சிந்தித்து உணர்றதுன்னு அர்த்தம், பகுத்தறிவுன்னு அர்த்தம். குர்ஆன் என்ன? பகுத்தறிதல், பகுத்து அறிதல். பகுத்தறிவுன்னு என்ன? பகுத்து பிரித்து உணர்ந்து சிந்தித்து உணர்ந்து பிரித்தறிதல், அது பகுத்தறிதல். இப்போ குர்ஆன் பகுத்தறிவை பற்றி சொல்லுது. அப்போ நீங்கள் சிந்தித்து உணருங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவரோட வாழ்க்கையில். சரியா? அப்போ குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அக்காலத்தை அடைகிறாரோ அப்படின்னா யார் சிந்தித்து உணர்றாங்களோ தெளிவு பெறுறாங்களோ அவர்களுக்கு இது ரமலான், அவர்களுக்கு தான் நோன்பு கடமையாக்கப்பட்டு. நோம்புங்கிறது வர்த்திக்கிறதுக்காக இல்லை, நம்மளை திருத்திக்கிறதுக்காக தான். பட்டினியாக கிடைக்க நோன்பு இல்லை, நன்றி செலுத்துக்காக நோம்பு. அப்போ நோம்புக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி, நோம்பு கடைபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இந்த குர்ஆனை தெளிவாக ஓதுறோமா, படிக்கிறோமா, சிந்திக்கிறோமா, அதுல நம்ம உணர்ந்துட்டோமா, நான் யாரு, இறைவன் யாரு, எதுக்காக படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, நான் அந்த நோக்கத்தின்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கேனா, இறைவனுக்கு பொருத்தமாக வாழ்றேனா, இந்த வேதத்தின்படி வாழ்றேனா. எத்தனை பேருக்கு குர்ஆன் தெரியும்? குர்ஆன்னு தெரியும், ஆனால் குர்ஆன் என்ன சொல்லப்படும் தெரியுமா? நம்ம இதெல்லாம் ஓதிட்டோம், இதுதான் சிந்திக்கிறோம், இதுபடி வாழ்றோமா நமக்கு தெரியுமான்னு தெரியாது. இறைவன் சொல்ற நிறுத்தி நிதானமாக தெளிவு பெறுங்கன்னு சொல்றான். ஆனால் என்ன செய்யறோம்? வேகமாக கடகடன்னு ஓதிடுறோம். ஓதுறோம் நின்று கேட்டுட்டு நம்ம அதில் புண்ணியம் நினச்சிட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு வசனம், நிறைய வசனம் பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொன்றும் இதுபடி நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ உங்களில் எவர் அக்காலத்தை அடைகிறாரோன்னா, யார் சிந்தித்தவுடன் தெளிவு பெறுகிறாரோ அவர் நோம்பு நோக்க வேண்டும். எல்லாத்துக்கும் நோம்பு கடமை இல்லை, எல்லாரும் ரமலான் கிடையாது. யார் சிந்தித்து உணர்றாங்களோ அவருக்கு ரமலான், அதில் யார் கடைபிடிக்கிறாரோ அவங்களுக்கு நோம்பு கடமையாக்கப்பட்டு அதுபடி வாழக்கூடியவர்கள். எனினும் நோயாளியாகவோ பலகீனமாக இருந்தால், பெரும்பாலும் நோயாளிகள் பலகீனமானவர்கள் நோன்பு வைக்க விடலாம். இறைவன் வந்து சரி அவங்க லேசாக்க நாடுகிறேங்கிறான், சிரமப்படத்தில் வர்த்திக்க சொல்ல. சரியா? அப்போ நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருந்தாலும், ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம், அப்போ உங்களுக்கு லேசானது கிடையாது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இறைவன் கருணையாளன், மனிதர் மீது மிக்க கருணையாளன், இறக்க முடியும். அப்போ பயணத்தில் இருந்தாலும் பின்னொரு நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும். சரியா? சலுகை கொடுத்துருக்கான். ஆனால் என்ன சொல்றோம் நம்ம? நல்லா சொல்லிட்டான்ப்பா, இருந்தாலும் என்னால் முடியும், எனக்கு தெம்பு இருக்கு, அப்படி நான் நோன்பு வைப்பேன். இது மனிதர்களுக்கு காட்டுறதுக்காக நோன்பு. என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்க்காக நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ்க்காக தொழுகிறேன், அல்லாஹ்க்காக தர்மம் செய்யணும்னு சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்க்காக செய்யறது இல்லாமல் பிறர் காமிக்கிறதுக்காக கேட்பாங்களே, நீ நோம்பான்னு கேட்பாங்களே, போன் எடுத்து என்ன செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் நோம்பாங்க அப்படின்னு. நோம்புங்கிறது மறைவானது, தொழுகைங்கிறது மறைவானது, நன்மைங்கிறது மறைவானது. இது பிறர் காமிக்கிறதே கிடையாது. பிறர் காமிக்கிறதுக்குனே செய்வோம். நம்மளால முடியாது, இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் கேட்பாங்க, சொந்த பந்தம் கேட்பாங்க, வைக்காட்டாலும் பொய் சொல்லக்கூடிய நிர்பந்தம். நோம்பான்னு கேட்டால் ஆமாம், முதல்ல ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்லிடுவோம் ஆமான்னு, 3 கொஞ்சம் மனசாட்சி உறுத்தும், எப்படி சொல்கிறேன்னு சொல்லி. சரியா? அப்போ நம்ம கேட்குறது தப்பு, முதல்ல சொல்கிறதும் தப்பு, அது மறைவானது. சரியா? அப்போ என்ன செய்ய, நிர்பந்தத்துக்குள்ளாகி நம்ம பொய் சொல்ல வைக்கிற ஒரு பாவத்துக்குள்ளாயிரும் நம்ம. இப்போ என்ன செய்யணும்? பயணத்திலோ இருந்தாலும் பின்னொரு நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். உங்களுக்கு லேசானதை நாடுகிறானே தவிர உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை. இறைவன் வந்து லேசானதை நாடும், சிரமத்தை கொடுக்கலங்கிறான், வர்த்திக்கு சொல்லேன்றான். குறிப்பிட்ட நாட்களில் பூர்த்தி செய்வோம். குறிப்பிட்ட நாளுக்கு எது அப்படின்னு சொன்னா, சிந்தித்து உணர்வு அந்த நாள், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான அந்த காலம். உங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் அல்லாவின் மகத்துவத்தை நீங்கள் போற்றி நன்றி சொல்வதற்காகவே நோன்பு கடமையாக்கப்பட்டது. இதுல என்ன கரு அப்படின்னு சொன்னா, இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது, அதான் கருவுது. இப்படி குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது, வேதம் உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டிருக்கு. இப்போ வேதத்தை நம்ம கடைபிடிக்காம, அதாவது சிப்பிக்குள்ள முத்து இருக்கும் இல்லையா? சிப்பிக்குள்ள முத்து இருக்கும். இப்போ முத்துடைய மதிப்பா சிப்புக்கு மதிப்பானா முத்துக்கு தான் மதிப்பு. அப்போ முத்து எடுக்கணும் என்ன செய்யணும்? நடுக்கடலுக்கு போகணும், ஆழ்கடலுக்கு போகணும். கரையோரம் வந்து எடுக்க முடியாது, நடுக்கடலுக்கு ஆழ்கடலுக்கு போய் தான் முத்து எடுத்தோம்னா முத்து பாவலம் நிறைய வந்து என்ன செய்வாங்க, வைரம் வைரோடியம்லாம் கிடைக்கும். அப்போ ஆழத்துக்கும் போகாம நடுக்கடலுக்கும் போகாம முத்து கிடைக்குமா? இப்போ நம்ம என்ன இந்த குர்ஆனை ஓதாம படிக்காம சிந்திக்காம உணராம நானும் நோன்பு வைக்கிறேன், எனக்கும் ரமலான் வந்துருச்சு, இப்படி வருஷம் வருஷம் கொண்டாடுறோம். எப்படி வருஷம் வருஷம் ரமலானை கொண்டாடுறோம்? கொண்டாடுறதுக்காக கிடையாது. இது நோன்பு வச்சுட்டு வருஷம் கொண்டாடியாச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் குர்ஆனுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டோம்? இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இறைவனுடைய விசிட்டிங் கார்டு மாதிரி. இறைவன் தன்னை பற்றி அறிவிக்கிறான்,
மனிதர்களை பற்றி அறிவிக்கிறான், படைப்பினங்களை பற்றி அறிவிக்கிறான், படைப்பின் நோக்கத்தை அறிவிக்கிறான், இம்மை அறிவிக்கிறான், மறுமை அறிவிக்கிறான். ஒவ்வொரு செயலுக்கான கூலியும் நன்மை தீமையும் அறிவிக்கிறான். அப்போ பிரித்தறியக்கூடியதாக இருக்குது. நம்ம குர்ஆனை சிந்தித்து உணர்றதே கிடையாது. அப்போ இந்த குர்ஆன் தான் இதனுடைய கரு. குர்ஆனை அறிக்கிறதுல விட அந்த குர்ஆனை ஓதாமல், படிக்காமல், சிந்திக்காமல், உணராமல் நோன்பு வைக்கிறது பட்டினியாக கிடக்கிற மாதிரி. இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு மாதத்தில் நினைச்சிடும் 27 நாளில் குர்ஆனை ஓதி முடிச்சிடணும். குர்ஆனை முடிக்கக்கூடாது. வாழுங்காலங்களில் குர்ஆன் தேவைப்படுது. குர்ஆன் முடிச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சுன்னு அர்த்தம். வாழ்க்கை முடிஞ்சுன்னா குர்ஆன் முடிஞ்சுன்னு அர்த்தம். இது வாழ்க்கைக்கு வழிகாட்டு தானே. வாழுங்காலம்னா நம்ம குர்ஆன் தேவை இருக்குது, வழிகாட்டல் தேவை இருக்குது. அப்போ நீ குர்ஆனை பற்றி குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு நம்ம அடுத்தடுத்த ஆயத்து பார்ப்போம். 43:2 அத்தியாயம் 43:2 அத்தியாயம் 43:2 விளக்கமான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக. இறைவன் என்ன சத்தியம் பண்றா? இந்த வேதம் விளக்கமானது, தெளிவானது. குர்ஆன் விளக்கமானது, தெளிவானது, சத்தியமானது. அப்போ இந்த குர்ஆன் விளக்கமானது சொன்னதுக்கப்புறம் இதை படித்தா விளங்காது, புரியாது சொல்கிறாங்களா இல்லையா? இது விளக்கமானதுங்கிறான். விளக்கத்தை என்கிட்ட கேளுங்கிறான். சொன்னால் விளக்கத்தை என்கிட்ட கேளுங்க. இந்த குர்ஆன் விளக்கமானது, தெளிவானது, சந்தேகம் இல்லாது. சரியா? அப்போ விளக்கமான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக. சத்தியம் செய்கிற இறைவன். அத்தியாயம் 14:52 ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை நம்ம கோர்வைப்படுத்திலே படிக்கும்போது இன்னும் தெளிவாக விளங்கும். சரியா? 14:52 இதன் மூலம் அவர்கள் எச்சரிக்கப்படுவதற்காகவும். இதன் மூலம் என்ன? இந்த குர்ஆன் மூலம் அவர்கள் யாருன்னா மனிதர்கள் எச்சரிக்கப்படுவதற்காகவும், அவன் ஒரே இறைவன்தான் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும், அறிவுடையோர் நல்லுணர்வு பெறுவதற்காகவும் மனிதர்களுக்கு இது ஒரு அறிவிப்பாகும். யார் சிந்தித்து உணர்றாங்களோ அவருக்கு இது ஒரு அறிவிப்புன்னு சொல்றான். இது இந்த குர்ஆன், இந்த வேதம். குர்ஆன் மனிதர்களுக்கானது, திருப்பி ஒரு மதத்துக்கானது கிடையாது, ஒரு வகுப்பாருக்கானது கிடையாது. அப்ப இதன் மூலம், இந்த வேதத்தின் மூலம், இந்த குர்ஆன் மூலம் அவர்கள் எச்சரிக்கப்படுவதற்காக சொல்றான். அவன் ஒரே இறைவன் தான், கடவுள் ஒருத்தன் தான், அப்படி கடவுள் ஒருவன் தான் அப்படின்றத அவர்களுக்கு அறிவுறுத்துவதற்காகவும், சிந்தித்துணர்வு நல்லுணர்வு பெறுவதற்காகவும் மனிதர்களுக்கு இது ஒரு அறிவிப்பாகும். நம்ம இப்படிலாம் குர்ஆனை படிக்கிறோம் பார்க்குறோம். இதெல்லாம் படிச்சதுக்கப்புறம் தான் ரமலான், இதுக்கப்புறம் தான் நோன்பு. வெறும் சடங்காக நோன்பு வைக்கிறோம், நான் சரிமா பட்டினியாக கிடக்கிறேன், எல்லாரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன் இல்லை. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சிந்தித்து உணர்ந்து அதுலேருந்து தெளிவு பெற்று இறைவன் பக்கம் திரும்பி உள்ளச்சம் வந்ததுக்கு அப்புறமேல் தான் அந்த ரமலானும் அந்த நோன்பும் கடமையாக்கப்பட்டது. இது எல்லா என்ன மனிதர்களுக்கும் தான், மதத்துக்காக கிடையாது, எல்லா மனிதர்களுக்கும் தான். சரி, அதுக்கில 2:213 இப்போ என்ன பார்க்குறோம்? ரமலான் எதுக்கு என்ன சொன்னால் அது குர்ஆன் இறக்கப்பட்டு சொல்கிறாங்க இல்லையா? அந்த குர்ஆன் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? குர்ஆனில் எதுவுமே தெரியாமல் வேற்று மொழியில், அதாவது அரபி மொழியில் படிக்கிறோம். ரசூல்லா நபி வந்து அரபியராக இருந்தாங்க, அந்த சமுதாய மக்கள் அரபியராக இருந்தாங்க, அவங்களுக்கு அவங்க மொழியில் அமைச்சோம். இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் அவர் ஒரு மொழியில் வந்துருச்சு, எல்லா லாங்குவேஜும் வந்துருச்சு. அப்போ சிந்தனைங்கிறது அவர் ஒரு மொழி தான் சிந்திக்க முடியும். என்ன செய்யறோம்? மொழியை பிடிச்சிக்கிட்டோம். எனவே இந்த மொழியில் ஓதுனா, இதை பார்த்தா தொட்டு முதல் நன்மை நினைச்சிட்டு இருக்கோம், ஓதுனா கேட்டா நன்மை நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் மூட நம்பிக்கை. எந்த மார்க்கத்தில் மூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவோம், இந்த மார்க்கத்தில் மூட நம்பிக்கை ஆகிப்போச்சு. 2:213 மனிதர்கள் ஒரே சமூகத்தினாவே இருந்தனர். இறைவன் படைக்கும் ஒரே சமூகத்தை, மதத்தை படைக்கல, மனிதர்களை தான் படைச்சான். மனிதர்கள் ஒரே சமூகத்தினரே இருந்தனர். அல்லாஹ் நற்செய்தி கூறுவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தான். டெய்லி ஓதுறோம்ல, தொழுகையில் ஓதுவோம், டெய்லி குர்ஆனை ஓதுவோம். இதுதான் ஓது நமக்கு தெரியுமா? இதை தான் அவங்க சொல்றாங்க நமக்கு தெரியுமா? தெரியாது. ஏதோ ஓதுறாங்க கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு. இங்க என்ன பாருங்க, தெளிவா சொல்றான். மனிதர்கள் ஒரே சமூகத்தினர் இருந்தனர். அல்லாஹ் நற்செய்தி கூறுவராகவும், யாருக்கு? மனிதர்களுக்கு நற்செய்தி கூறுவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தார். அத்துடன் மனிதனிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவருடன் உண்மையுடன் வேதத்தை அறிக்கை வைத்தார். இந்த வேதம் உண்மைன்றான், உண்மையுடன் இந்த வேதத்தை அறிக்கை வைத்தார். எனினும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான ஆதாரம் வந்த பின்னரும் தம்மிடையே உள்ள போராமையின் காரணம் மாறுபட்டனர். ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்து விட்ட உண்மையின் பக்கம், எது? இந்த குர்ஆன் உண்மை, சத்தியம் இல்லையா? இந்த உண்மையின் பக்கம் செல்லுமாறு அப்படின்னா திரும்புமாறு தன் மீது நம்பிக்கொண்டவருக்கு தன் அருளினால் நேர்வழி காட்டினார். இவ்வாறு அல்லாஹ் தான் நாடியவருக்குன்னா தன்னை நாடியவருக்கு நேர்வழி செலுத்துகிறான். இந்த இடத்துல என்ன புரியுது?
கடவுள் ஒருத்தன் தான், இறைவன் ஒருத்தன் தான், ஒரே சமுதாயம் தான், மதம் கிடையாது, பிரிவினை கிடையாது இல்லையா? வானம் ஒன்று தான், பூமி ஒன்று தான், இரவு ஒன்று தான், பகல் ஒன்று தான், சூரியன் சந்திரன் எல்லாம் ஒன்று தான் இருக்கு. அப்போ ஒற்றையின் மீது சத்தியம் செய்யறான் இறைவன், இதெல்லாம் ஒன்றா தான் இருக்கு. அப்போ கடவுள் ஒருத்தன் தான். ஏன் பல பிரிவினா பிரிஞ்சிருக்கீங்கிறான்? ஒரு கடவுள் சொல்ல மட்டும் பல பிரிவினர் இருக்கா இல்லையா? பல கடவுள்கிட்டையும் பல பிரிவினர் இருக்கு, ஜாதி இருக்கு. ஆனா ஒரே கடவுள் தான், கடவுள் ஒருத்தன் தான், அவனை தவிர இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான் சொல்லக்கூடியவன் பல பிரிவினர் இருக்கு. நம்ம அடுத்தடுத்து ஆயத்து பார்ப்போம். அப்ப என்ன சொன்ன? அப்படியே ஏற்பாடு கருத்து வேறுபாடு கருத்து தான் விஷயம் என்னன்னு எல்லாத்துக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு. யார் கடவுள் தான் கருத்து வேறுபாடு. நான் சொல்ற கடவுள் சரியா, நீ சொல்ற கடவுள் சரியா, நான் சொல்ற வந்து கொள்கை சரியா, நீ சொல்ற கொள்கை சரியா. ஆனா வேதம் என்ன சொல்லுது? கடவுள் ஒருத்தன் தான், அவனை தேவர் வேறு இறைவன் இல்லை. அதை சொல்றதுதான் தூதர் வந்தாங்க. அதை சொல்றதுக்கு தான் வேதம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? புரிய வைக்கிறதுக்கா? அது கீழே 2:2 அத்தியாயம் 2:2 இதுவே புத்தகம், இதுவே கிதாப். புத்தகம்னா என்ன? கிதாப்ன்றாங்க, புத்தகம் சொல்லுவாங்க. இதுல எத்தனை சந்தேகம் இல்லைங்கிறான். தெளிவா சொல்ற, இதுல சந்தேகமே கிடையாது. இது தெளிவானது, விளக்கமானது. இந்த குர்ஆன் வந்து தெளிவானது, விளக்கமானது. உள்ளச்சம் உடையவருக்கு நேர்வழி காட்டும். யாருக்கு உள்ளச்சம் இருக்குதோ, மறைவா நம்புறாங்களோ, அவர்களுக்கு நேர்வழி காட்டும். அவர்கள் மறைவான விட்டு நம்பிக்கொள்வார்னு அர்த்தம். மறைவான இறைவன் மீது, பார்க்காத இறைவன் மீது, கேட்காத இறைவன் மீது, நாமே கரங்களால் செய்யாத இறைவன் மீது நம்பிக்கொள்வார். சரி, நான் பார்த்தது இறைவன் கிடையாது, நான் கேட்கறதுல இறைவன் கிடையாது, நான் செஞ்சதுல இறைவன் கிடையாது, நான் தேடி போறது இறைவன் கிடையாது. மறைவான இறைவன் மீதுன்னு அர்த்தம். இறைவனை பார்க்கல, ஆனா நம்பிக்கை, உணர்வு, கடவுள் மீது நம்பிக்கை வச்சுக்க. அப்ப அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா உள்ளச்சமுடையவராக இருப்பாங்க. அதான் சொல்றேன், இறைவன் இது புத்தகம், இதுல எத்தனை சந்தேகம் இல்லை, இதுவே புத்தகங்கிறான். இந்த குர்ஆன் தான் புத்தகம், அகத்தை புதுப்பிக்கக்கூடியது. இந்த வேதம் அகத்தை புதுப்பிக்கக்கூடியதார். இதுல எத்தனை சந்தேகம் இல்லை, தெளிவானது, விளக்கமானது. உள்ளச்சம் உடையவர்களுக்கு நேர்வழி காட்டும். யாருக்கு உள்ளச்சம் இருக்குதோ, மறைவா இறைவன் மீது நம்பிக்கொள்றாங்களோ, அவர்களுக்கு இது நேர்வழி காட்டும். 6:115. ஏன்னா ரமலான் வந்துருச்சு. ரமலான் கொண்டாடுறதுக்கு முன்னாடி, நோன்பு கடைபிடிக்கிறதுக்கு முன்னாடி குர்ஆன் என்ன, எதுக்காக நம்ம சொல்றோம்? இந்த மாசத்துல குர்ஆன் இறங்குச்சுன்னு சொல்றாங்க. சரி, குர்ஆனே அறியாம, குர்ஆனே புரியாம, விளங்காம நம்ம வெறும் பட்டினியா இருக்கிறது என்ன பிரயோஜனம்? அப்ப குர்ஆனை சிந்திக்கணுமா இல்லையா? குர்ஆன் எடுத்து பத்திரப்படுத்தி தொட்டு முத்தம் குஞ்சி அதில் ஒரு துணியை போட்டு மூடி மேலே வச்சிட வேண்டியது. அப்புறம் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் எடுத்து தூசி தட்டி திருப்பி நம்ம எடுத்து பார்த்து முகத்தில் வந்து தடவிக்கிட்டு முத்தம் கொஞ்சிட்டு அது செவத்தில் மாட்டிக்கிட்டு, இதெல்லாம் சடங்கு தானே, மூட நம்பிக்கை தானே. இது எதுக்கு? வாழ்க்கைக்கு வழிகாட்டி. அதுபடி நம்ம வாழ்கிறோமா? சரி, அத்தியாயம் 6:115. மேலும் உம்முடைய இறைவனின் அறிவிப்பு உண்மையாலும் நியாயத்தாலும் முழுமையாகிவிட்டது. இந்த வேதம் முழுமையாச்சுன்னு சொல்றான். உங்களுடைய இறைவனின் அறிவிப்பு உண்மையாலும் நியாயத்தாலும் முழுமையாகிவிட்டது. அவன் அறிவிப்பை மாற்றுவர் எவரும் இல்லை. அவன் கேட்பவனாகவும் அறிபவனாக இருக்கின்றான். இந்த வேதம் முழுமையானது, தெளிவானது, விளக்கமானது, சத்தியமானது, சந்தேகம் இல்லாதது, இவ்வளவு தெளிவா சொல்றான். ஆனா நினைச்சிடும் குர்ஆன் விளங்காது, புரியாது. எல்லாத்துலயும் குர்ஆன்ல எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கான்னு கேட்கறாங்களா இல்லையா? வாதம் பண்றாங்க, தர்க்கம் பண்றாங்க. அவரவருக்கு விளங்கிச்சுன்னா படிக்க வந்து சிந்திச்சு விளங்கிச்சுன்னா வாழ வேண்டியதானே. ஏன் மற்றவங்களை வந்து நம்ம வந்து நிர்பந்தப்படுத்தணும்? நீ குர்ஆன் மட்டும் படிக்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது, நாங்கள் சொல்லுவோம் நீங்க கேளுங்க. ஆனால் மாட்டு மதத்தை போய் தமிழ் குர்ஆனை கொடுப்பாங்க. மாட்டு மதத்தை போயிட்டு தமிழ் தர்ஜமா தமிழ் கொடுத்து நீங்கள் படிங்கன்னு சொல்லிடுறது. ஆனால் இஸ்லாமிய போய் தமிழில் படித்தா நீங்கள் தமிழில் படிக்கக்கூடாது, அதில் எந்த புண்ணியம் கிடையாது, நீங்கள் அரபியில் தான் படிக்கணும். அப்படியே மாட்டு மதத்தை கொடுக்கணும் பெருமைக்காகவா? அவங்களுக்கு தமிழில் கொடுத்து அவங்களுக்கு அரபி தெரியாது, அவங்கள்ட்ட குர்ஆனை கொடுத்து குர்ஆனை படிக்க கூடியன்னு என்ன நிறையா கொடுக்குறாங்க. அதே தமிழில் வந்து இஸ்லாமியர்கள் படித்தா சொல்லுவாங்க, தமிழில் படிக்கக்கூடாது, அரபியில் தான் படிக்கணும், அதுதான் புண்ணியம் இருக்குது. தமிழில் படித்தா அவ்வளோ புண்ணியம் கிடையாது, அவ்வளோ நன்மை கிடையாது. இது என்ன மாற்றம்? இது மாட்டு மதத்தை பெருமை கொடுத்தாச்சு. என் குர்ஆனை பாருங்க, இல்லை அவங்களுக்கு அரபி தெரியாது, அவங்களுக்கு அரபி தெரியாது, நல்லா தெரியும். அதனால் தமிழ் குர்ஆன் கொடுத்தாச்சு. நமக்கு அரபி தெரியாது தானே, எத்தனை பேர் அரபி தெரியும்? ஏன் நம்ம தமிழில் படிக்கக்கூடாது? தமிழை படி தான் சிந்திக்க முடியும், உணர முடியும். அப்போ தான் உள்ளச்சம் வரும். அப்போ தான் 4 7 இருக்குன்னு பார்க்குறோம். நான் இந்த ஆயத்துப்படி வாழ்கிறேனா வாழலையா? ஒரு கண்ணாடி மாடி தானே, கண்ணாடி மாடி நின்றுட்டு அழகுபடுத்தலாம், ஒழுங்குபடுத்திக்கலாம். பெரும்பாலும் அழகுபடுத்த தான் இருக்கும், ஒழுங்குபடுத்திக்கணும், அவ்வளோதான். சரி, உங்களுடைய இறைவனின் அறிவிப்பு உண்மையாலும் நியாயத்தாலும் முழுமையாகிவிட்டேன்னு சொல்லலாம். இந்த குர்ஆன் முழுமையானது, இந்த வேதம் முழுமையானது. அவன் அறிவிப்பை மாற்றுவரவன் சத்தியம் சொல்கிறான். சத்தியம் என்ன தெரியுமா? நமக்கு சத்தியத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. நம்ம என்னதான் யாருக்காவது பிரச்சனை வந்துச்சு, ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லை ஏதாச்சும் ஒரு தேவை இருக்குன்னா உங்களுக்கு சத்தியம் பண்ணுப்பான்னு சொல்லுவோம்.
சத்தியம் பண்ணால் விட்டுருவோம். சத்தியம் பண்ணால் நம்பிடுவாங்க. சத்தியத்துக்கு அவ்வளோ வேல்யூனா, சத்தியம்னா மாற்ற முடியாது, மறுக்க முடியாதுன்னு அர்த்தம். இப்போ இறைவன் குரானில் பல இடத்துல சத்தியம் செய்கிறான். இந்த குரான் சத்தியமானதுங்கிறான், முழுமையானதுங்கிறான், மாற்ற முடியாது, மறுக்க முடியாது. அத்தியாயம் 15:9. இது வந்து குரானை சிந்திக்கிறதுக்காக தூண்டுதல் தான். அப்படி இதுதான் விளக்கம் இல்லை, இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது. எல்லாரும் இந்த இத்தனை ஆயத்தை பார்க்குறோம், திருப்பி குரானை திறந்து வீட்டில் போய் பார்க்கணும். படித்தோம்னா படிக்க தோன்றும், ஆர்வம் வந்துடும். ஓ இப்படிலாம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு தோணும். 15:9 நிச்சயமாக நாம் தான் நிறைவான ஞானத்தை இறைக்கணும், இந்த குரானை இறைக்கணுங்கிற. நிச்சயமா நாமே அதன் பாதுகாவலாக இருக்கணும். இறைவன் பாதுகாக்கிறேங்கிறான், இந்த வேதத்தை இறைவன் பாதுகாக்கிறான். இல்லை இந்த இட சொர்க்கம் சொல்ல முடியாது, எல்லாம் பிராக்கெட்டில் தான் போட்டுப்பாங்க. ஆனால் வேதம் தெளிவாக இருக்குது. இதுக்கு முந்தைய வேதங்களில் மாறு செஞ்சுட்டாங்கிறதுக்காக தான் அடுத்தடுத்த வேதம் வருது. ஒரு வேதம் முதல்ல வேதத்தை இறக்குறான், அதில் அது இடைச்சொற்கள் வந்துடுது. அடுத்த வேதத்தை கொண்டு உண்மைப்படுத்துகிறான், அடுத்த வேதத்தை உண்மைப்படுத்துகிறான். ஆனால் இந்த வேதம் இறுதி வேதம். இந்த குர்ஆன் இறுதி வேதம். இதுக்கப்புறம் ஒரு வேதம் வராது. அப்போ இதை எரிச்சு நான் இறைவன் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் பாதுகாக்கிறேன். அப்போ நிச்சயமா நாம் தான் நிறைவான ஞானத்தை, இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம். நிச்சயமா அது நாமே பாதுகாவலாக இருக்கின்றோம். அத்தியாயம் 3:138. குர்ஆனை படிக்கும்போது நமக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கணும், ஆறுதல் கிடைக்கணும், நம்பிக்கை அதிகரிக்கணும், உள்ளட்சம் அதிகரிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கணும். அதுபடி சாட்சியாக வாழணும். அத்தியாயம் 3:138. இது மனிதர்களுக்கு தெளிவான விளக்கமாகவும், நல்லா பாருங்க, இது மனிதர்களுக்கு தான் சொல்றான், முஸ்லீம்களும் சொல்ல. இது மனிதர்களுக்கு தெளிவான விளக்கமாகவும் பயபக்தியுடையவருக்கு நேர் வழிகாட்டியாகவும் நற்போதனையாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு வசனமும் நிறுத்தி நிதானமாக படித்தோம்னு சொன்னால் நம்மள்ட்ட பேசும், இறைவன் பேசுகிறான் நம்மக்கிட்ட, தூதர் மூலியமா, வேதத்தின் மூலியமா, உணர்வு மூலியமா இறைவன் பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ இது மனிதர்களுக்கு தெளிவான விளக்கம் சொல்கிறான். தெளிவானது பயபக்தியுடையவருக்கு, உள்ளச்சமுடையவர்களுக்கு. பெருமைக்காக படிச்சோன்னா என்ன செய்வோம், விளங்காது, புரியாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா புரியாது. எனக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த பணிவோட, உள்ளட்சத்தோட. பயபக்தியோருக்கு நேர் வழிகாட்டியாகவும் நற்போதனையாகவும் இருக்குதுங்க. அத்தியாயம் 10:57. எல்லாம் அப்படியே வரிசையை எழுதி வச்சுங்க, அந்த கோர்வை எழுதி வச்சுங்க. இந்த குர்ஆனை திரும்ப படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் மட்டுமா இருக்கும். எல்லா மனிதர்களும், முஸ்லீம்காக மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களும், எல்லா மதத்திலும். 10:57. மனிதர்களே, பாருங்க ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, மனிதர்களே கவனிச்சுட்டே வரணும் படிக்கும்போது. மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயம் வந்துள்ளது. உங்களை படைத்தவனிடமிருந்து, உங்கள் இறைவனிடமிருந்து, உங்களை படைத்தவனிடமிருந்து நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயம் வந்துள்ளது. இருதயங்களுக்கு சுகமும் இன்னும் நம்பிக்கொண்டவருக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் உள்ளது. இருதயத்துக்கு சுகம் சொல்றான், மனசுக்கு அமைதி தரக்கூடியதாகவும் ஆறுதல் தரக்கூடியதாகவும் நம்பிக்கை ஊட்டக்கூடியதாகவும் இருக்குது. இன்னும் நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்குங்கிறான். இந்த குர்ஆன், இந்த வேதம் உங்களுக்கு நினைவூட்டும் நல்ல உபதேசம். 6:155. ஏன்னா இந்த மாதம் நிறையா குர்ஆன் படிக்கணும் இல்லையா, ஓதணும்ல, ஓதக்கூடாது, படிக்கக்கூடாது, சிந்திக்கணும். அதான் இங்கே பார்க்குறோம். ரமலான் வரதுக்கு முன்னாடி, ரமலான் கொண்டாடுறதுக்கு முன்னாடி இது எப்படி நம்ம சாட்சியாக இருக்கிறோமா, நோம்பு கடைபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நோம்புக்கு நம்ம உண்மையாக இருக்கணும்னு சொன்னால் வேதம் அறியாமல் நோம்பு பிடிக்கிறது சடங்கு. சரி. 6:155. இன்னும் இதுவே வேதமாகும், சத்தியமாகும். இதை நாமே இறக்கி வைத்தோம். யார் சொல்றா? இறைவன் சொல்றான், இதை நாமே இறக்கி வைத்தோம். மிக்க பாக்கியம் வாய்ந்தது. ஆகவே இதனை பின்பற்றுங்கள். எதை பின்பற்றணும்? இந்த குர்ஆனை பின்பற்றுங்கள். இன்னும் அஞ்சு கொள்ளுங்கள், கருணை புரியப்படுவீர்கள். இதை சிந்திச்சா மட்டும் அஞ்ச முடியும், பயபக்தி வரும். குர்ஆனை படிக்க தான் நமக்குள்ள உள்ளட்சம் வரும், பயபக்தி வரும். இதை எப்படி நான் வாழணும், நான் எங்க இருக்கேன்னு தேடணும். வேதம் படிக்கும்போது இதில் நான் எங்கே இருக்கேன், இதுபடி நான் இருக்கிறேனா அப்படின்னு நம்மளை சரி பார்த்துக்கிட்டே வரணுமே தவிர குர்ஆன் சரியா இருக்குன்னு பார்க்கக்கூடாது. பெரும்பாலும் குர்ஆன் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், குர்ஆன் அதை சொல்லுது, இதை சொல்லுது அப்படின்னு சொல்லி மற்றவங்க பெருமையாக பேசியிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இந்த குர்ஆன் நினைச்சதுன்னா வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்குது. இதில் நான் எங்கே இருக்கேன், நான் இதுபடி வாழ்கிறேனா அப்படின்னு பார்க்க. இதுவே வேதமாகும், இதனை நாமே இறக்கி வைத்தோம். மிக்க பாக்கியம் வாய்ந்தது. ஆகவே இதனை பின்பற்றுங்கள். இன்னும் அஞ்சிக் கொள்ளுங்கள், இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் கருணை புரியப்படுவீர்கள். சரியா? ஒவ்வொரு வசனமும் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பார்த்துட்டே வாங்க. இது மனிதர்களுக்கானதும், இது சத்தியமானதும், வேதம்ங்கிறதும் தெளிவாக சொல்லுவார். 33:23. அத்தியாயம் 33:23. அல்லாஹ் மிக அழகான ஹதீஸ்களை கொண்டதாக. அல்லாஹ் மிக அழகான ஹதீஸ்களை கொண்டதாக. ஹதீஸ்னா செய்தின்னு அர்த்தம். ஹதீஸ்னா செய்தி.
அல்லாஹ் அழகான ஹதீஸ்களை கொண்டதாக வேதத்தை இறக்கியுள்ளான். சஹி ஹதீஸ், இது உண்மையான செய்தி. எப்படி இருக்கும்? சஹி ஹதீஸ்னா என்ன? உண்மையான செய்தின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய ஹதீஸ் எப்படி இருக்குன்னா சத்தியமானது, ஹதீஸ்களை கொண்டதாக வேதத்தை இறக்கியுள்ளான். ஒன்றுக்கொன்று உண்மை கொண்டு இருப்பதாகவும் திரும்ப திரும்ப தியானிக்கிறதாங்கிறான். திரும்ப திரும்ப தியானிக்கணுங்கிறான். வேதத்தை படிக்கணும், திரும்பி திரும்பி படிக்கணும், சிந்திக்கணும், உணரணும், இறைவன்ட்ட ஞானத்தை கேட்கணும். நான் குர்ஆனை முடிச்சிட்டேன், 4 வாட்டி கத்தம் ஓதிட்டேன், 5 வாட்டி ஓதிட்டேன், முடிச்சிட்டேன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சொல்லுவாங்கல்ல, கத்தம்னா என்ன அர்த்தம்? கத்தம் நான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். முடிக்கக்கூடாது. வாழுங்காலில் வேணும். வாழ வாழ நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் இந்த குர்ஆன் வழிகாட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப திரும்ப திரும்ப தியானிக்கூடதாகவும் இருக்கின்றன. தங்கள் இறைவனுக்கு எவர் அஞ்சுகிறார்களோ, தங்களுடைய இறைவனுக்கு, படைத்தவனுக்கு எவர் அஞ்சுகிறார்களோ அவருடைய தோள்கள் சிலுத்து விடுகின்றன. நமக்கு சிலுக்குதா? குர்ஆனை ஓதும்போது சிலுக்குதா? படிக்கும்போது சிலுக்குதா? நமக்கு உள்ளச்சம் வருதா? ராகம் போட்டு ஓதுறோம், ஓதுறது கேட்டுக்கிறோம், அப்படியே தூங்கிடுறோம். ஆனால் இறைவன் சொல்றான், இது படிக்கும்போது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒவ்வொரு ஆயத்தும் படிக்கும் போதும் அவர் தோள்கள் சிலுத்து விடுகின்றன, அவருடைய தோள்களும் நெஞ்சங்களும் அல்லாஹ்வின் நினைவிலே இழகின்றனங்கிறான். நமக்கு இழகுதா? சொல்லுங்க. நமக்கு யாராவது குர்ஆன் படிக்க பயம் வருதா? குர்ஆனை பார்த்தா பயம் வருதா? படிச்சா பயம் வருதா? இல்லையே, இல்லையா? அது எப்படிலாம் ராகம் போட்டு ஓதிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் சொல்றா, அவருடைய தோள்கள் சிலுத்து விடுகின்றன, அவர் நெஞ்சங்களும் அல்லாஹ்வின் நினைவிலே இழகின்றன. இதுவே அல்லாஹ்வின் நேர்வழியாகும். யாரு குர்ஆன் படிக்கும்போது, வேதம் படிக்கும்போது மனசுக்கு உள்ளட்சம் அதிகமாகுதோ, தோள்கள் சிலுக்குதோ, உணர்வு அதிகமாகுதோ, உள்ளட்சமும் உணர்வும் அதிகமாகும் போது அல்லாஹ் சொல்றான், இதுவே நேர்வழியாகும். இதன் மூலம் தான் நாடியவர்களை, அப்படின்னா தன்னை நாடியவர்களை அவன் நேர்வழி செலுத்துகின்றான். ஆனால் எவனை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவனை நேரில் நடத்துவோர் எவரும் இல்லை. இப்போ குர்ஆன் படிக்கும்போது எனக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கணும், ஆறுதல் கிடைக்கணும், உள்ளட்சம் அதிகரிக்கணும், உணர்வு அதிகரிக்கணும், பிரித்தறியக்கூடிய ஞானம் கிடைக்கணும், இறைவனை உணரணும், தன்னை உணரணும், வேதத்தை உணரணும், தூதரை உணரணும், இவ்வளவு இருக்கு. எதுவுமே தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாது. என்கிட்டயும் குர்ஆன் இருக்கு, நான் இஸ்லாமியா இருக்கேன், நான் நோன்பு வச்சு நோன்பு வைக்கிறேன், ரமலானை வச்சு கொண்டாட போகிறேன், அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இந்த நோன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி, ரமலானை கொண்டாடுறதுக்கு முன்னாடி எனக்கு குர்ஆன் தெரியுமா, நான் அதில் ஒரு ஆயத்து பிரகாரம் வாழ்றேனா, ஒவ்வொரு வசனமும் எனக்கானதாச்சு, டெய்லி ஓதுறது தான், தொழுகையில் ஓதுறது தான், இதுதான் ஓதுற நமக்கு தெரியாதுல்ல, அல்ல இதை தான் சொல்ல நமக்கு தெரியாதுல்ல, இல்லை நம்ம யார் பாடி தொழுகிறோமோ அவங்க இதை தான் சொல்ல நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ நம்ம மொழியில் நம்ம படித்தோம்னா தெரியும், தெரியுமோ ஒரு பயம் வரும், திருத்திக்க முடியும் இல்லையா? அத்தியாயம் 21:10, அத்தியாயம் 21:10, உங்களுக்கு நிச்சயமாக நாம் வேதத்தை இறக்கியுள்ளோம், உங்களுக்கு நிச்சயமாக நாம் வேதத்தை இறக்கியுள்ளோம், அதில் உங்களுக்கு சிந்தித்து உணர்தல் உள்ளது, இனியும் நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? இனியும் விளங்கிக் கொள்ள மாட்டீங்களான்னு கேட்குறான். உங்களுக்கு சிந்தித்து உணர்தலுக்கு வேதம்னா சிந்தித்து உணர்தல், மனிதன் சிந்தனைக்குரியவன், குர்ஆன் சிந்தனைக்குரியது. அப்போ உங்களுக்கு நிச்சயமா நாம் வேதத்தை இறக்கியுள்ளோம், அதில் உங்களுக்கு சிந்தித்து உணர்தல் உள்ளது, இனியும் நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களான்னு கேட்குறான். குர்ஆன்ல இறைவன் நம்மளை நிறைய பேசுகிறான் பாருங்க. இப்படி வந்து பேசும்போதெல்லாம் நம்ம பயப்படணுமா இல்லையா? இன்னும் விளங்கிக் கொள்ள மாட்டேன்னு கேட்குறான்ல. அடுத்து என்ன கேட்குறான் பாருங்க, 47:24, அத்தியாயம் 47:24, மேலும் அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? என்ன சொல்றா? இந்த குர்ஆனை ஆராய்ந்து, நம்ம ஆராய்ந்து பார்க்குறோமா? எப்படி ஆராய்ந்து பார்க்குறோமா? யாராவது ஓதுனா அவங்க நல்லா தான் ஓதுறாங்க, அவங்க ஓதுனா சரியாக தான் இருக்கும், நம்ம பின்னாடி உட்காந்து கேட்டு போயிடும், அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமான்னு கேட்குறான். அல்லது அவருடைய இருதயங்களில் அவற்றின் மீது பூட்டு போடப்பட்டுள்ளவா, இதையும் பூட்டியிருக்கான்னு கேட்குறான். கொஞ்சம் துறங்கப்பா, கொஞ்சம் இதையும் துறங்க, அதுக்குள்ளே உணருங்கிறான். கேட்குறானா? நம்மகிட்ட தான் பேசுகிறான், படிக்கும்போது இறைவன் நம்மகிட்ட தான் பேசுகிறான். அப்போ நம்ம இறைவன் பதில் சொல்லணுமா இல்லையா? என்ன கேட்குறான்? இப்போ எப்படி படிக்கணும்? நீங்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா, நீங்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா, அல்லது உங்களுடைய இதயத்தில் பூட்டு போட்டுக்கலாமான்னு கேட்குறான். இறைவன் வந்து தூதர் மூலியமா செய்தி சொல்றான். யாருக்கு? நமக்கு தான் சொல்றான். அப்ப என்ன சொல்றோம்? உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், இப்ப இப்படி எடுக்கலாம், லா இலாஹ இல்லல்லாஹ், இப்படி இறைவன் என்ன செய்யறான்? தூதர்கிட்ட சொல்லி அனுப்புறான், லா இலாஹ இல்லல்லான்னு சொல்றான். என்னை தவிர இறைவன் இல்லை போய் சொல்லுங்கிறான். மனிதர்கிட்ட போயிட்டு என்னை தவிர வேறு இறைவன் இல்லை போய் சொல்லுங்கிறான். அது நம்ம லா இலாஹ இல்லல்லான்னு சொல்றோம். அதே மாதிரி தூதர் வந்து மனிதர்கிட்ட சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவனை தவிர இறைவன் இல்லைன்னு சொல்றாங்க. இறைவன் சொல்றான் என்னை தவிர, அது ஒரே வார்த்தை தான், எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு பாருங்க. என்னை தவிர இறைவன் இல்லைன்னு போய் சொல்ல சொல்றான்ல, இறைவன் சொல்றான். அப்ப தூதர் வந்து என்ன சொல்றாங்க? மனிதர்கிட்ட
அவனை தவிர வேறு இறைவன் இல்லை சொல்றாங்களா இல்லையா? அதுக்கும் லா இலாஹ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இப்போ நாம் என்ன சொல்றோம்? அதே லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்றோம். ஆனா எப்படி சொல்லணும்? இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்? உன்னை தவிர இறைவன் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். விஷயம் என்ன? என்னை தவிர இறைவன் இல்லைன்னு இறைவன் சொல்றான். தூதர்கள் வந்து அவனை தவிர இறைவன் இல்லைன்னு சொல்றாங்க. நாம் எப்படி புரிஞ்சு சொல்றோம்? உன்னை தவிர இறைவன் இறைவன் சரணாகதி அடையணும். இதான் விஷயம். அப்ப குரான் எப்படி படிக்கணும்? இப்ப அவர்கள் இந்த குரானை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமான்னு இறைவன் செய்றான், தூதர்கிட்ட கேட்கிறான். சரியா? இப்ப நம்ம அன்னைக்கு தூதர் இருந்தாங்க, வேதத்தை சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு வேதம் தூதரை அறிவிக்கணும் இல்லையா? அப்ப இப்படி படிக்க எப்படி படிக்க பாருங்க. நீங்கள் இந்த குரானை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா, அல்லது உங்களுடைய இதயத்தின் மீது பூட்டு போட்டு இல்லவான்னு கேட்கும். புரியுதா விளங்குதா? இப்ப அப்ப அப்படியே படிக்காம சிந்தனையோட உணர்வோட படிச்சோம்னா நமக்கு ஏதோ நெருக்கமா தெரியும். அந்த வேதம் நமக்கு தெளிவாயிட்டே இருக்கும். அத்தியாயம் 10:100. அத்தியாயம் 10:100. ஒவ்வொரு வசனம் படிக்கும் போதும் மேல் வசனமும் கீழ் வசனம் படிச்சுங்க, இன்னும் தெளிவா இருக்கும். கீழேருந்து மேலே போகலாம், மேலே கீழே வரணும். ஒரு வசனம் படிக்கும்போது அதுக்கு முந்தைய வசனமோ அல்லது பிந்தைய வசனமோ நம்ம படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு லேசாக இருக்கும். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றது. அப்போ 10:100, எவர் ஒருவரும் அல்லாவின் அனுமதியின்றி நம்பிக்கொள்ள முடியாது. எவர் ஒருவரும் அல்லாவின் அனுமதியின்றி நம்பிக்கொள்ள முடியாது. மேலும் சிந்தித்து உணராவது மீது அல்லாஹ் பேரழிவை ஏற்படுத்துகின்றார். இங்க சிந்தனை ரொம்ப அவசியமா இருக்கு. சிந்தனை சிந்திங்க. மனிதனுக்கு முன்னாடி சிந்தனைக்குரிய தன்மை இருக்கு. மனிதன் சிந்தனைக்குரியவன். இந்த வேதம் சிந்தனைக்குரியது. சிந்திக்கும் போது இன்னும் கடல் மையானா எழுத முடியாங்கிறான். நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் ஆயிடுச்சு. அப்ப எவரோரும் அல்லாவின் அனுமதியின்றி நம்பிக்கொள்ள முடியாது. இறைவன் பக்கம் திரும்பணும். இறைவனே உன்னை பத்தி அறிவிச்சுக்கணும்னு கேட்கும். நம்ம மனிதர்கிட்ட போய் கேட்கிறோம், கடவுள் யாருன்னு கேட்கிறோம், இறைவன் யாருன்னு கேட்கிறோம். அவங்களுக்கு என்ன புரியுமோ, அவங்க எப்படி நம்ம முன்னோட்டு மூதாட்டி கேட்டாங்களோ நம்மகிட்ட சொல்றாங்க. ஒவ்வொரு சமூகத்திட்டையும் இஸ்லாமியா இருந்தா கடவுள் யாருன்னு கேட்டால் அல்லான்னு சொல்லுவாங்க. இந்துக்களா இருந்தால் அவங்க கடவுளை சொல்லுவாங்க. கிறிஸ்டினா இருந்தால் அவங்க யார் கடவுள் நினைக்கிறேன்னு நினைச்சுருவாங்க. கடவுள் யாருன்னு கடவுள் என்னன்னு புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இப்போ மனிதர்கிட்ட கேட்காம உள்ளுக்குள்ள உணர்வா இறைவனே உன்னை பற்றி அறிவிச்சு கொடுன்னு கேட்கணுமா இல்லை? அப்படி கேட்கும்போது அல்ல சொல்றா, நீ என்கிட்ட கேளு, உனக்கு நான் நேர்வழியை காட்டுறேன். அப்ப எவரும் அல்லாவின் அனுமதியின்றி நம்பிக்கொள்ள முடியாது. நம்பிக்கைனா என்ன, உன் நம்பிக்கை வைக்கிறதுனா என்ன கேட்கணும். வெறும் கூட நம்பிக்கையா இருக்கக்கூடாது. மேலும் சிந்தித்து உணராதவர் மீது அல்லாஹ் பேரழிவை ஏற்படுத்துகின்றான். ஒருவாட சிந்திக்கலன்னு வச்சுங்களேன், என்ன சொல்றான்? பேரழிவுங்கிறான். அது கீழே 7:52, அத்தியாயம் 7:52. இதெல்லாம் குர்ஆனை நம்ம திருப்பி திருப்பி படிக்கிறதுக்காக ஒரு தூண்டுதலுக்காக நிறைய வசனம் சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம அதான் பார்க்குறோம். 7:52, நிச்சயமாக நாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தோம். நிச்சயமான எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் உறுதியாக அர்த்தம். நிச்சயமாகனா உறுதியாக, சந்தேகம் இல்லாமல் நாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தோம். யாருக்கு? நமக்கு தான். அப்போ உங்களுக்கு நான் வேதத்தை கொடுத்தோம், அதை நாம் பூர்ண ஞானங்களை கொண்டு விளக்கினோம். பூர்ண முழுமையாக்கிட்டேங்கிறான். பூர்ணமாக அப்படி பூர்ண ஞானங்களை கொண்டு விளக்கியுள்ளோம். இந்த குர்ஆன் ஞானங்களை கொண்டு இருக்குது. அது நம்பிக்கொள்ளும் மக்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்குது. யார் இதன் மீது நம்பிக்கொள்றாங்களோ, இறைவன் மீது நம்பிக்கொள்றாங்களோ, தூதர் மீது நம்பிக்கொள்றாங்களோ, வேதத்து மீது நம்பிக்கொள்றாங்களோ அவர்களுக்கு இது நேர்வழி காட்டியாகவும் அருளாகவும் இருக்குது. அப்போ இந்த வேதம் முழுமையானதுன்னு சொல்லிட்டான், மாற்ற முடியாது, மறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான், தெளிவானது, விளக்கமானது. அப்போ பூர்ண ஞானங்கள் கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அத்தியாயம் 7:170. திருப்பி பாருங்க, ஒரு வசனம் படிக்கும்போது அதுக்கு முந்தைய வசனம் பிந்தைய வசனம் படிச்சுட்டு வாங்க. முன்னாடி ஒரு 2-3 வசனம் படிங்க, பின்னாடி 2-3 வசனம் படிங்க. நமக்கு அந்த குர்ஆன் படிக்கும்போது இன்னும் நமக்கு ஆர்வம் ஜாஸ்தி ஆகிட்டது. 7:170, இன்னும் எவர்கள் வேதத்தை உறுதியாக பற்றி கொண்டு நல்ல செயலில் நிலைத்து நிற்கிறார்களோ நல்லோரின் கூலியை நாம் நிச்சயமா வீணாக்க மாட்டோம். இப்படி வேதத்தை உறுதியாக பற்றி கொண்டு சொல்றான். இந்த குர்ஆனை உறுதியாக பற்றி கொண்டு அப்ப நல்ல செயல்களில் நிலைத்து நிற்கிறார்களோ, தொழுகை நிலைநாட்டார்களோ, நல்லோரின் கூலியை நிச்சயமா நாம் வீணாக்க மாட்டோம். சரியா? அப்ப வேதத்தை பற்றி பிடிச்சுக்கணும்னு சொல்றோம். 39:27. ஏன்னா இந்த ரமலான்றது கரு என்ன குர்ஆன் இறக்கியாரப்பட்டது. ஸோ அந்த கரு இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்? வெறும் உருவம் மட்டும் பின்பற்றக்கூடாது. கரு என்ன குர்ஆன் இறக்கியாரப்பட்டது. அதுக்கு தான் ரமலான் சொல்றது, அதுக்கு தான் நோன்பு கடைப்பிடிக்கிறது. அப்போ வேதமே அறியாம, வேதமே புரியாம நம்ம நோன்பு கடைப்பிடிக்கிறதுல என்ன லாபம் இருக்கு? என்ன புண்ணியம் இருக்கு? இது எப்படி புண்ணியமாகும்? புண்ணியத்துக்கான வழி தான் காட்டுறது வேதம். சரி, 39:27, இன்னும் இந்த குர்ஆனில் மனிதர்களுக்காக நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு வசனம் மனிதர்களுக்காக வருது. இன்னும் இந்த குர்ஆனில் முஸ்லீமுக்காக இல்லை, மனிதர்களுக்காக எல்லா விதமான உதாரணங்களையும்
அவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக நாம் திடமாக எடுத்து கூறியுள்ளோம். எல்லாவும் உதாரணம் சொல்லலாம். என்ன உதாரணம்? கொசுவை பற்றி உதாரணம் சொல்கிறான். குர்ஆன்ல கொசுவை பற்றி உதாரணம் சொல்லப்படுது, ஈயை பற்றி உதாரணம் சொல்லப்படுது, சிலந்தி புத்தியை பற்றி உதாரணம் சொல்லப்படுது, எறும்பை பற்றி உதாரணம் சொல்லப்படுது. இப்படி நிறைய உதாரணங்கள். தேனி பற்றி உதாரணம் சொல்லப்படுது. வரலாறுல படிப்பினை இருக்குன்னு சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்? இந்த குர்ஆனில் மனிதர்களுக்காக, அவருடைய வாழ்க்கைக்காக எல்லா விதமான உதாரணங்களையும் அவர்களை சிந்தித்து பார்ப்பதற்காக நாம் திடமாக எடுத்து கூறியுள்ளோம். நம்ம குர்ஆனை சிந்திச்சிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். குர்ஆன் என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா? ஓதுனா புண்ணியம், கேட்டா புண்ணியம், இதுதான் நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு. அதையும் டேப் ரெக்கார்டில் போட்டு ஆடியோ போட்டு கேட்டு அப்படியே கேட்டே உட்காந்துருக்கு. கடைகளில் போட்டு விட்டுருவாங்க, ஆடியோ போட்டு விட்ருவாங்க. குர்ஆன் ஓடிக்கிட்டே இருக்கும், வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்க பாட்டு வேலையை பார்த்துட்டே இருப்போம். நம்ம எப்படி முஸ்லீம் கடைனா என்ன செய்வோம்? இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து குர்ஆன் ஆடி போடுவாங்க. குர்ஆன் பாடு ஓடிக்கிட்டே இருக்கும், அரபி ஓடிக்கிட்டே இருக்கும், வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் என்ன சொல்லப்படுது, அதில் நாம் எப்படி வாழ்கிறோம், நமக்கு என்ன சொல்லப்படுது, அப்படி நம்ம வாழ்கிறோமா இல்லையான்னு உள்ளச்சம் வருதா, இதெல்லாம் கிடையாது. ஒரு சடங்காக போயிட்டுருக்கு. அத்தியாயம் 18 109. அத்தியாயம் 18 109. கூறுவீராக என் இறைவனின் விளக்கங்களுக்கு. இப்படி கூறுவீராக இரண்டு சொல்கிறான் நபிட்ட போய் சொல்லுங்க. என் இறைவனின் விளக்கங்களுக்கு கடல் மையாக ஆனாலும், கடல் எனக்கு அளந்திருக்குமா? கடல் நீர் அளக்க முடியுமா? கடல் ஆழத்தை அளக்க முடியுமா? எதுக்கு ஒப்பிடுறான்? உதாரணம் சொல்கிறான். இது உதாரணம் தான். என்ன சொல்கிறேன்? கடல் ஆழத்தை அளக்க முடியாது, நீரத்தை அளக்க முடியாது, அதோடைய நீர் அளக்க முடியாது. ஆனால் இறைவன் சொல்கிறான், என் இறைவனின் விளக்கங்களுக்கு கடல் மையாக ஆனாலும் என் இறைவனுடைய வார்த்தைகள் முடிவதற்குள் கடல் முழுவதும் தீர்ந்துவிடும். அவ்வளோ பெரிய பொக்கிஷமாக இருக்கு. அல்லாஹ் மிகப்பெரியவன். இப்படி அந்த குர்ஆன் நம்ம வெறும் ஒரு புத்தகம் நினச்சிட்டு இருக்கோம், 6000 வசனம் நினச்சிட்டு இருக்கோம். அதில் இறைவன் சொல்லும்போது நீங்கள் கடலை மையாக ஆக்கி எழுதினாலும் அந்த நீர்லாம் தீர்ந்து போயிருமா, அதில் எவ்வளோ விளக்கம் இருக்குங்கிறான். ஆனால் சிந்திக்க மாட்டாங்க நம்மளை. நீங்கள் சிந்திக்கூடாது, தமிழில் படிக்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. சிந்திச்சோம்னு சொன்னால் எவ்வளோ விளக்கம் கிடைக்க பாருங்க. இறைவனுடைய வார்த்தைகள் முடிவதற்குள் கடல் முழுவதும் தீர்ந்துவிடும். அதை போன்று நாம் உதவி கொண்டு வந்த போதும் சரி, அதே போன்று 7 கடலில் தான் சரி. அடுத்த வசனம் பாருங்க. இங்கே பாருங்க, 18 109 படிச்சிருக்கோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா 31 27. அத்தியாயம் 31 27. மேலும் நிச்சயமாக பூமியில் உள்ள மரங்கள் யாவும் எழுதுகோளானாலும், மரங்கள்லாம் எழுதுகோளாக ஆனாலும், கடல் அதுடன் கூட மற்றும் 7 கடல் அதிகமாக்கப்பட்டிருந்த போதிலும். மரங்கள்லாம் எழுதுகோலாம் புரியுதா உங்களுக்கு? என்னென்ன மரம்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். மாமரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, நிறைய மரங்கள் இருக்கு வச்சுக்கோங்க. எல்லா மரங்களும் எழுதுகோளானாலும், எல்லா மரத்தையும் வந்து எழுதுகோள் மாதிரி வெட்டி போட்டு ஒரு சாதாரணமாக சொல்லுவாங்க, ஆவரேஜாக ஒரு மரத்துக்கு ஒரு 3 லட்சம் பென்சில் வரும்னு சொல்லுவாங்க வச்சுங்களேன். அப்போ உலகத்தில் மரங்கள்லாம் எழுதுகோள் ஆக்கிட்டு அதை நம்ம தொட்டு எழுதணும் சரி. கடலை மையாக்கி தொட்டு எழுதினாலும் சரி, அல்லது 7 கடல் மையானாலும் சரி. நிச்சயமாக பூமியில் உள்ள மரங்கள் யாவும் எழுதுகோளானாலும் கடல் அதுடன் கூட மற்றும் 7 கடல் அதிகமாக்கப்பட்டிருந்த போதிலும் அல்லாவின் வாக்குகள் முடிவுறா. எவ்வளவு பெரிய பொக்கிஷம் பாருங்க. அப்ப இதுக்குள்ள எவ்வளவு இருக்கு ஞானம் இருக்கு. அல்லாவுடைய வாக்கு முடிவுறா. நிச்சயமா அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன். இப்போ இந்த குர்ஆன் புரியாது, விளங்காது, இது இவ்வளவுதான் புத்தகம் நினைச்சிட்டு இருக்கோம். 6000 வசனம் தான் இருக்கு, இதுதான் நமக்கு நினைக்கிறோம். 110 அத்தியாயம் நினைக்கிறோம். ஆனால் இறைவன் சொல்றான், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஞானம், ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல். அப்ப 7 கடல் மையாலும் முடியாத அளவுக்கு இதில் பொக்கிஷம் இருக்குல்ல. இதை தாண்டி நமக்கு என்ன வேணும்? இப்போ இதுக்குள்ள போடுமா இல்லையா? புரியல, விளங்கலன்னா நம்ம சிந்திக்கலன்னு அர்த்தம். பாருங்க, ஒவ்வொரு வசனம் இறைவன் எப்படி காட்டுறோம். 18 108 பார்த்தோம். அதே தான் இங்கே வந்து 31 27. அடுத்து எச்சரிக்கை செய்யலாம் பாருங்க. 59 21. நாம் ஒரு மலையின் மீது குர்ஆனை இறக்கி வைத்திருப்போமானால், நம்ம எல்லாம் என்னைக்கு உணர்ந்திருப்போமா, கேட்டுப்போமா? நம்ம அரபியில் ஒரு நாள் நமக்கு இதான் தெரியாது, இதுதான் இறைவன் சொல்ல நமக்கு தெரியாது. மற்ற ஓதி கேட்டோம்னா நமக்கு இதுதான் இறைவன் சொல்றன்னு தெரியாது. இப்போ என்ன செய்யலாம் பாருங்க, ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருப்போமானால் அது அல்லாவின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதை நீர் காண்பீர். நமக்கு நடுங்குதா? ஒரு மலையே நடுங்குங்கிறான் இறைவன். பூமியே அசையாது இருக்கும் பொருட்டு மலையை நிர்ணயினோங்கிறான். பூமியே அசையாது இருக்கும் பொருட்டு அந்த மலை அவ்வளோ உறுதியான மலை. அந்த மலையே அதன் மீது இறைவனுடைய கட்டளை இறங்குச்சுன்னு சொன்னா அல்லாவின் பயத்தினால் அது நடுங்கி பிளந்து போகுங்கிறான்.
அப்போ இந்த குரான் எப்படிப்பட்டது? உடம்பு சிலுக்கணுங்கிறான், இதயம் நடுங்கணுங்கிறான், நடுங்கலையான்னு கேட்குறான். ஆனால் இதை நம்பி நம்ம கவனம் இல்லாமல் படிச்சுட்டே இருக்கிறோம், ஓதிக்கிட்டே இருக்கிறோம், மந்திரம் மாதிரி ஓதிக்கிட்டே இருக்கும். மேலும் மனிதர்கள் சிந்தித்து உணரும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நாம் அவர்களுக்கு விளக்கணும். என்ன சொன்னோம்? சகல உதாரணம் சொன்னாங்க இல்லையா? எவ்வளோ உதாரணம் சொல்கிறான் பாருங்க. கடல் மைய உதாரணம் சொல்கிறான், மரங்களை உதாரணம் சொல்கிறான், ஈ, கொசு, தேனி, இப்படி சிலந்தி பூச்சி, நிறைய உதாரணம் சொல்கிறான், எறும்பு உதாரணம் சொல்கிறான். அதே மாதிரி இங்கே சில மலை உதாரணம் சொல்கிறான். ஒரு மலை மீது நான் குரானை இறக்கிதுன்னு சொன்னால், அந்த வேதத்துடைய வசனங்கள் இறக்கிதுன்னு சொன்னான், அவனுடைய கட்டளை இறங்குன்னு சொன்னால் அது நடுங்கி பிளந்து போகுன்னு சொன்னான். அவன் மனிதன் சிந்திக்கும் போது இத்தகைய உதாரணங்களை நாம் உங்களுக்கு விளக்கியுள்ளோம். அது கீழே 57:16 நம்பிக்கொண்டார்களே. நான் எல்லாமே நம்பிக்கொண்டு சொல்லிருக்கோம், களிமா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம், தூதர் நம்பிக்கொண்டோம், வேதம் நம்பிக்கொண்டு சொல்றோமே இல்லையா? அப்ப என்னன்னு சொல்றான்? நம்பிக்கொண்டார்களே அவர்களுக்கு அவருடைய இருதயங்கள் அல்லாவையும் இறக்கியுள்ள உண்மையானதையும் நினைத்தால் அஞ்சு நடுங்க நேரம் வரவில்லையா? ஒரு மலையே நடுங்குதப்பா, உங்களுக்கு நடுக்க வரலையான்னு கேட்கறான். புரியுதா? மறுபடியும் படிச்சு பாருங்க. நம்பிக்கொண்டார்களே, நம்பிக்கொண்டு சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு உங்களுடைய இதயம் எப்படி, அவர்களுக்கு அவருடைய இருதயங்கள் அப்படின்னா உங்களுடைய இருதயங்கள் அல்லாவையும் இறக்கியுள்ள உண்மையானதையும். எது உண்மை? இந்த வேதம், இந்த குர்ஆன் உண்மையானது, முழுமையானது, தெளிவானது, விளக்கமானது, சத்தியமானது, ஞானம் கூடியது, ஞானம் பொருந்தியது இல்லையா? அப்போ உண்மையானதையும் நினைத்தால் அஞ்சு நடுங்கும் நேரம் வரல. இன்னும் வரலையான்னு கேட்கறான். இன்னுமா வரல? உங்களுக்கு காலத்தை அவனை கொடுத்துருக்கேன். சிந்திப்போம் சிந்திக்கும் போது நீண்ட ஆயில கொடுக்கவில்லையான்னு கேட்கறான். சிந்திப்போம் சிந்திக்கும் போது நீண்ட ஆயில கொடுக்கவில்லையா? கொடுத்துருக்கேனப்பா. மனிதன் செய்யும் தவறுக்கா உடனுக்குடன் பிடிச்சிருந்தா உலகத்தில் ஒரு வீடும் மிஞ்சிருக்காது. மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கேன், மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு வேதத்தை கொடுத்துருக்கேன், தூதரை தொடர்ந்து அமைச்சிட்டு இருந்தேன். அப்ப என்ன சொல்றேன்? அஞ்சு நடுங்கு நேரம் வரல, இன்னுமா வரலன்னு கேட்கறான். மேலும் அவர்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் போன்று ஆகிவிட வேண்டாம். இதுக்கு முன்னாடி முந்தைய சமயத்துக்கு வேதம் கொடுக்கப்பட்டு நீங்க ஆகிவிட வேண்டாம்னு சொல்றோம். ஏன்னா அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, அவர்கள் மீது நீண்ட காலம் சென்ற பின் அவருடைய இருதயங்கள் கடினமாகிவிட்டன, அன்றியும் அவர்கள் பெரும்பாலும் பாவிகளாகிவிட்டார். வேதத்தை கையில் வச்சுக்கிட்டு சிந்திக்கல, உணரல, இதே நடுங்கல அப்படின்னு சொன்னா எப்படி ஆயிரும்? இதயம் கடினமாயிருச்சு, அவர் பெரும்பாலும் பாவிகளாகிவிட்டார்கள், அதுபடி வாழலை, வெறும் சடங்காக்கிட்டாங்க. வேதத்தை சடங்காக்கியாச்சு. எப்படி சடங்கு? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, 3 எழுத்துக்கு 30 நன்மை, இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை நன்மைன்னு சொல்லிட்டே போயிட்டு கேட்டா நன்மை, படித்தா நன்மை, இதுதான் புண்ணியம். இதுதான் நன்மை சேர்த்துக்கிறதா? நன்மைன்ற செயல்பாட்டில் தானே இருக்குது, உணர்வுல தானே இருக்குது, உள்ளட்சத்தில் தானே இருக்குது. சரியா? 54:17 54 அத்தியாயத்தில் 4 இடத்துல வருது இந்த வசனம். 17 வருது, 22 வருது, 37, 40 வருது. 4 இடத்துல இந்த சொல்கிறேன். அதாவது 54:17 நிச்சயமா இந்த குர்ஆனை சிந்தித்து உணரும் பொருட்டு நிச்சயமா எளிதாக்கி கொண்டோம், எனவே சிந்திப்போர் உண்டா? என்ன கேட்குறான்? உங்களை சிந்திப்போர் உண்டான்னு கேட்குறான். நம்ம ஏதாவது சிந்திக்க சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்க, நமக்கு ஏதாவது சிந்திக்க சொல்லி கொடுத்துருக்காங்களா? எப்படி சிந்திக்கணும் யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது, நாம தான் படிக்கும்போது சிந்திக்கணும். நிச்சயமாக இந்த குர்ஆனில் சந்தேகம், நிச்சயமான உறுதியாக சந்தேகம் இல்லாகும் இந்த குர்ஆனை சிந்தித்து உணரும் பொருட்டு, நீங்கள் சிந்தித்து உணரும் பொருட்டு நிச்சயமாக எளிதாக்கி இருக்கின்றோம். லேசாக்கி இருக்காங்கண்ணா, லேசானதை உங்களுக்கு எளிதாக்குவேங்கிறான், எளிதானதை லேசாக்குவோங்கிறான் இல்லையா? எனவே சிந்திப்போர் உண்டா? அந்த 54:17 அதில் 4 இடத்துல தான், அதே வசனத்தில் அதே ஆயத்தில் 4 வசனம் வரும். சரி, அடுத்து 34:46 தூதர் என்ன சொல்றாங்க? எதை விட்டு சென்றேன், 2யா 1யான்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு, யாரு? தூதர் சொல்றாங்க, நான் உங்களுக்கு உபதேசிப்பது ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் இல்லையா? நீங்கள் இரண்டாகவோ தனித்தனியாகவோ அல்லாஹ்வுக்காக எழுந்து அமர்ந்து சிந்தித்து பாருங்க. குர்ஆனை சிந்திக்க சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எதுவா இருந்தது? குர்ஆனா இருந்தது இல்லையா? நபியோட வாழ்க்கை எது? குர்ஆனா இருந்தது. என்ன சொல்றாங்க? நான் குர்ஆன் படி வாழ்ந்தேன், நான் உங்களுக்கு குர்ஆனை கொடுத்துட்டு போறேன், இதை சிந்திச்சு பாருங்கன்னு சொல்றாங்க. சிந்தனை பற்றி தான் சொல்றாங்க நிறையா. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? நான் உங்களுக்கு உபதேசிப்பது ஒரே ஒரு விஷயத்தை பெற, ஒரு விஷயத்தான் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க? 2 விட்டு சென்றார், 2 விட்டு சென்றார். இங்க என்ன சொல்றாங்க? 1 விட்டு சென்றார். என்ன சொல்றாரு? ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான், நீங்கள் இரண்டாகவோ தனித்தனியாகவோ அல்லாஹ்வுக்காக, இறைவனை அருளை பெறுவதற்காக எழுந்து அமர்ந்து சிந்தித்து பாருங்கள் என்று நீர் கூறும். இறைவன் சொல்றான், உங்கள் நண்பருக்கு பைத்தியம் எதுவும் இல்லை, உங்களுக்கு கடினமான வேதனை வருவதற்கு முன்னர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வரா இல்லாமல் வேறில்லை. தூதருடைய வேலை என்ன? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுதான். நிர்பந்தப்படுத்த மாட்டார் யாரையும், யார் மீது அவர் பொறுப்பு சாட்டப்பட்டார் இல்லை, சொல்ல வேண்டியதான் கடமை, சொல்லிட்டார்.
அப்போ இந்த வேதத்தை கொண்டாந்து சேர்க்கறது தான் தூதருடைய வேலை. நபியை பின்பற்றணும்னா குர்ஆனை பின்பற்றணும். ஏன்னா நபியுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது, தூதருடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது, வேதமாக இருந்தது. அப்போ வேதம் எதுக்கு? நினைவூட்டு நல்ல விஷயம். ஆன்மா கொடுக்கப்பட்ட எல்லாத்துக்கும் ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, மனசாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மறுத்து வாழ்றோம், மறந்து வாழ்றோம். ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கியவன் மீதும் சத்தியமாக அப்பால் அதுக்கு நன்மை தீமை பிரித்து வைத்தார். யார் அதை பேணிக் கொள்கிறாரோ வெற்றி அடைந்து விட்டார், யார் உதாசீனம் தோல்வி அடைந்து விட்டார். அத்தியாயம் 91 7 8 9 10 இல்லையா? அப்போ அந்த ஆன்மா நம்ம மறுத்து வாழ்றோம், இல்லை மறந்து வாழ்றோம். அப்போ நினைவூட்டு நல்ல விஷயமா வேதம் கொடுக்கப்படும். அதுக்குள்ள முதல்ல பார்த்தோம், தூதர் என்ன சொல்றாங்க? ஒரே ஒரு விஷயத்தை பற்றி உபதேசிச்சாங்க. 34 46 அதுக்குள்ள 653. மேலும் இதுவே என்னுடைய நேரான வழியாகும். யார் சொல்றா? நபி சொல்றாங்க, தூதர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மேலும் இதுவே, இந்த குர்ஆன் இதுவே என்னுடைய நேரான வழியாகும். ஆகவே இதனையே பின்பற்றுங்கள். எதை பின்பற்றணும்? குர்ஆனை பின்பற்றுங்கள். இதர வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இதர என்ன அர்த்தம்? இதை தவிர, இதரைனா இதை தவிர பின்பற்ற வேண்டாம். அவை உங்களை அவனுடைய வழியை விட்டு பிரித்து விடும். நீங்கள் பயபக்தர் ஆவதற்காக இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு போதிக்கின்றார். இல்லையா? அல்லாஹ் ஒருவன் தான் ஏற்றுக்கிட்டாச்சு, தூதர் ஏற்றுக்கிட்டாச்சு, குர்ஆன் ஒன்று தான் ஏற்றுக்கிட்டாச்சு. ஏன் பல பிரிவுலாம் இருக்கும் சொன்னா வேதத்தை பின்பற்றதுனால, வேதத்தை சிந்திக்காதனால. அப்படிதானே? பல பிரிவு இருக்குமா இல்லையா? மார்க்கம் அல்லாஹ் அதையும் பாருங்க. 659 அத்தியாயம் 659. நிச்சயமா எவர்கள் தங்களுடைய மார்க்கத்திலிருந்து பிரிந்து பல பிரிவுகளாக ஆகிவிட்டார்களோ, தங்கள் நேர்வழியிலிருந்து பிரிந்து பல பிரிவுகளாக ஆகிவிட்டார்களோ அவருடன் உமக்கு எவ்வித சம்மந்தம் இல்லைங்கிறான். தூதருக்கு சொல்றான்ல, நபிக்கு சொல்றான். அவங்க இறைவனை ஏற்றுக்கிட்டாங்க, வேதத்தை ஏற்றுக்கிட்டாங்க, நபியை ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் பல பிரிவுகள் ஆகிட்டாங்க இல்லையா? என்ன சொன்னா இறைவன்? எவர்கள் தங்களுடைய நேர்வழியிலிருந்து பிரிந்து பல பிரிவுகளாக ஆகிவிட்டனரோ அவர்களுடன் உமக்கு எவ்வித சம்மந்தம் இல்லை. அவருடைய விஷயமெல்லாம் அல்லாஹ்விடமே உள்ளது. அவர் செய்து கொண்டிருந்ததை பற்றி பின்னர் அவருக்கு அவன் அறிவிப்பான். இருக்கா இல்லையா? 4:41. இன்னைக்கு நம்ம குர்ஆன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். குர்ஆனை தெரிஞ்சுட்டு அப்படியே சிந்திச்சு அப்படி வாழ்ந்தோம்னு சொன்னால் நமக்கு ரமலான் அது மாதிரி நோன்பு கடமையாக்கப்பட்டு இல்லையா? சரி. 4:41. எனவே ஒவ்வொரு கூட்டத்தாரையும் சாட்சியுடன் நாம் கொண்டு வரும்போது, ஒவ்வொரு உம்மத்தையும் இல்லை, அரபில் உம்மத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு கூட்டத்தாரையும் சாட்சியுடன் நாம் கொண்டு வரும்போது நாம் இவர்கள் மீது சாட்சியாக உண்மை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? கேட்பான்ல, ஒவ்வொரு சமூகத்தாரையும் அந்த தூதரை கொண்டு சாட்சி கொண்டு வருவான். எப்படி ஈசா நபிகிட்ட கேட்குறான், நீங்கள் உங்களையும் உங்களுடைய தாயாரையும் கடவுளை எடுத்து சொன்னீங்களான்னு கேட்பான். அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நீ அறிவித்ததை நாங்கள் எதையும் சொல்லிக் கொடுக்கல, நாங்கள் இருக்கிற காலம் சொல்லிக் கொடுத்தோம், அதுக்கப்புறம் நீ தான் அவங்களுக்கு கண்காணிப்பனா இருந்த. இப்படி ஒவ்வொரு தூதர்ட்டையும் கேட்பான். அதே மாதிரி முஹம்மது எப்படி சொல்றான்? எனவே ஒவ்வொரு கூட்டத்தாரையும் சாட்சியுடன் நாம் கொண்டு வரும்போது நாம் இவர்கள் மீது சாட்சியாக உண்மையை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்னு சொன்னா 25:30 அத்தியாயம் 25:30. என்னுடைய இறைவனே, நிச்சயமா என் சமூகத்தார் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கிவிட்டார் என்று தூதர் கூறுவார். தெளிவாச்சேப்ப? குர்ஆனை வெறும் ஓதிக்கிட்டே இருந்தோம்னா, சிந்திக்கலன்னா, உணரலன்னு சொன்னா, அப்படி வாழலன்னு சொன்னா, நாளைக்கு தூதர் நமக்கு என்ன சாட்சி சொல்லுவாங்க? நபி என்ன சொல்லுவாங்க? என்னுடைய இறைவனே, நிச்சயமா என் சமூகத்தார், என்னுடைய உம்மத்து இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கி விட்டார்கள் என்று தூதர் கூறுவார். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? 6:66 அத்தியாயம் 6:66. இது முற்றிலும் உண்மையாக இருந்தும் உன்னுடைய சமூகத்தார் இதை நிராகரிக்கின்றனர். எனவே நான் உங்கள் மீது பொறுப்பான அல்லல் என்று கூறிவிடும். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சொல்ல வேண்டியதா கடமை. இது முற்றிலும் உண்மை. அல்லாஹ் கேட்கிறான், இது முற்றிலும் உண்மையாக இருந்தும், சத்தியமா இருந்து, விளக்கமாக இருந்து, தெளிவாக இருந்து, ஞானம் பொருந்தா இருந்தும், 7 கடன் மையானாலும் எழுத முடியாத அளவுக்கு பெரிய பொக்கிஷம் இருந்து கூட முற்றிலும் உண்மையாக இருந்தும் உங்களுடைய சமூகத்தார் இதை நிராகரிக்கின்றனர். எனவே நான் உங்கள் மீது பொறுப்பான அல்ல என்று கூறிவிடும். சொல்றாங்களே, நாளைக்கு நமக்கு உங்களுடைய உம்மத்துக்கு அவங்க தூதர் சாட்சி சொல்லுவாங்க, நம்ம உம்மத்துக்கு முஹம்மது நபி சாட்சி சொல்லுவாங்க. எப்படி சாட்சி சொல்றாங்க பார்த்தீங்களா? என்ன சொல்லுவாங்க? இந்த குர்ஆனை முற்றிலும் ஒதுக்கி விட்டார் என்று சொல்லுவாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன கேட்கிறான்? விட்டுருங்க, சொல்லுங்க, உண்மையை நான் பொறுப்பான கிடையாது, சொல்லபடி சொல்லிட்டேன்னு சொல்லு. 27:92. இன்னும் குர்ஆனை கொண்டு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வருவோம். இந்த குர்ஆனை கொண்டு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வரவும். ஆகவே எவர் நேர்வழி அடைகிறாரோ அவர் நேர்வழி அடைவது அவர் நன்மைக்கே ஆகும். இந்த குர்ஆனை கொண்டு குர்ஆனுக்கு சாட்சியா வாழ்கிறான். தூதர் குர்ஆனுக்கு சாட்சியா வாழ்ந்தாங்க.
தூதருடைய வாழ்க்கை குர்ஆனா இருந்தது இல்லையா? அப்ப இன்னும் குர்ஆனை கொண்டு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வருவோம். ஆகவே எவர் நேர்வழி அடைகிறாரோ அவர் நேர்வழி அடைவது அவர் நன்மையே ஆகும். அன்றியும் எவர் வழிகெடுகிறாரோ கூறுவீராக, நிச்சயமாக நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வந்தான். அவ்வளவுதான், சொல்ல வேண்டியதா கடமை, சொல்லிட்டேன். இங்க தர்க்கத்துக்கு வாதம்லாம் கடமை இது இல்லை, இடமே கிடையாது. தர்க்கம் பண்றது, வாதம் பண்றது, நான் மேய்க்க நீ மேய்க்கலாம் கிடையாது. அவங்களுக்கு அந்த பாதை எடுத்து போனேன். இந்த மார்க்கத்தை நிர்பந்தமே கிடையாது. உண்மை தவிர கட்டாயப்படுத்துக்கலன்னு சொல்லிட்டான். ஒரு வசனம் இருக்கு இல்லையா, உண்மை தவிர கட்டாயப்படுத்துறது யாரும் நிர்பந்தப்படுத்த நீங்க நேசிப்போர் நேரில் செலுத்த முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனால சொல்ல வேண்டியதான் கடமை. இல்லைன்னு சொன்னா நீங்க சொல்லிருங்க, யார் நேரில் அடைகிறாங்களோ அவங்க நன்மைக்கு சொல்லிட்டு வழி கட்டி விட்டாங்கன்னா அவங்க தீமைக்கு முடிஞ்சு போச்சு. 29:45 அத்தியாயம் 29:45 வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டது நீர் எடுத்து சொல்வீராக. வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டது நீ எடுத்து சொல்வீராக. குர்ஆன் எடுத்து சொல்லுங்கிறான். இன்னும் நீரும் அதில் நிலைத்து நிற்பீராக. நிச்சயமாக இறைக்கட்டளையில் சார்ந்து வாழ்வது மானக்கேடானவற்றையும் தீமையை விட்டு விலக்கும். நிச்சயமா அல்லாஹ்வை நினைவு கூறுதல் மிகவும் மேன்மையானதாகும். அன்றையும் அல்லாஹ் நீங்க செய்வவற்றை நன்கு அறிவிக்கிறா இருக்கான், நன்கு அறிந்தவனா இருக்கான். ஒவ்வொன்றையும் கவனிச்சுட்டே இருக்கான். எந்த அளவு கவனிக்கிறான்னு சொன்னா 10:61 இப்படி கவனிக்கிறான் பாருங்க. 10:61 இன்னும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், உங்களுடைய மனநிலையும் சரி சூழலையும் சரி, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், குர்ஆனிலிருந்து நீங்கள் எதை பேசினாலும், குர்ஆனிலிருந்து நீங்கள் எதை ஓதினாலும் பேசினாலும், நீங்கள் எந்த காரியத்தில் இருந்தாலும், நீங்கள் அவற்றில் ஈடுபட்டிருக்கும் போது நாம் கவனிக்காமல் இருப்பதில்லை. நான் கவனிக்கிறேங்கிறான். அல்லாஹ் பத்தி பேசும்போது, தூதரை பத்தி பேசும்போது, வேதத்தை பத்தி பேசும்போது இறைவன் கவனிக்கிறான். நம்ம உண்மையை தான் பேசுகிறோமா, உண்மை அல்லாத பேசுகிறோமா, சகட்டு மேடைக்கு பேசுகிறோம், எல்லாம் தெரியும் பேசுகிறோம், பெருமைக்காக பேசுகிறோம், பணிவோட உள்ளச்சத்தோட அதில் வாழ்ந்த நிலையில் நீங்கள் செய்யாதே சொல்லாதே அப்படி சொல்வது வெறுக்கத்தக்கதாக இருக்குங்கிறான். வாழ்ந்தமே விருப்பத்தோட பேசணுமா இல்லையா? கேள்விப்பட்டதெல்லாம் பேசுகிறோம், கதைகள்லாம் பேசுகிறோம். அப்பெல்லாம் சொன்னால் நீங்கள் குர்ஆனிலிருந்து எந்த நிலையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், குர்ஆனிலிருந்து நீங்கள் எதை பேசினாலும், நீங்கள் எந்த அந்த காரியத்தில் இருந்தாலும் அவற்றை ஈடுபட்டு நாம் கவனிக்காமல் இருப்பதில்லை. பூமியிலோ வானத்திலோ உள்ளவற்றில் ஒரு அணுவலும் இறைவனுக்கு மறைந்து விடுவதில்லை. அதை விட சிறிதாயினும் அல்லது பெரிதானும் விளக்கமான அவனுடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்படுதுங்கிறான். ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் பற்றி பேசும்போது, மார்க்கத்தை பற்றி பேசும்போது, நபியை பற்றி பேசும்போது, நபியை பற்றி நபி பேரா நிறைய கதை சொல்கிறோமா இல்லையா? நபி சொன்னாங்க, நபி சொன்னாங்க, நபி சொன்னாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள், சரியா? அல்லாஹ்வும் ரசூலையும் பின்பற்றுங்கள். இது நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கு. அதனால அல்லாஹ் பேர் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க, ரசூல்லா பேர் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க சொல்லி நிறைய கதைகள். குர்ஆனை எதையும் பேச மாட்டோம், மற்ற கதைகளை நிறைய சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் குர்ஆன் வந்து ஒரு ஆயத்து, இப்போ பாருங்க இவ்வளோ ஆயத்து பார்த்தோம், இப்படி ஒவ்வொரு ஆயத்தையும் எடுத்து ஒவ்வொரு வசனமாக எடுத்து இது ஒன்றுக்கு ஒன்று நம்ம தெளிவுபடுத்தி அதில் ஒவ்வொருத்தரும் சிந்திங்கன்னு அவங்கள்ட்டே சிந்திக்க விட்டோம். நீங்களே சிந்திச்சு பாருங்க, இல்லை நாம் எங்கே இருக்கோம்? அப்போ இறைவன் கவனிக்கிறானா இல்லையா? பதிவு செய்யப்படுது. இப்போ திருப்பி 2:185 ரமலான் காலம் எத்தியது என்றால், ரமலான் மாதம் எத்தியது என்றால் இல்லையா? ரமலான் என்னப்ப இந்த குர்ஆனை சிந்தித்து உணர்ந்து தெளிவு பெறுவது, அதன்படி வாழ்வது இல்லையா? ரமலான் குர்ஆன் தான் இங்கே கரு. குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த குர்ஆனுக்கு ஞானம் கிடைக்கணும், சிந்தனை கிடைக்கணும், அதில் நான் வாழணும். அதனால் ரமலான் எத்தியது என்றால், ரமலான் மாதம் எத்தியது என்றால் அதில் தான் மனிதர்களுக்கு உங்களுக்கு வழிகாட்டியாகும், வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகும், தெளிவான சான்றிதழை கொண்டதாகும், பிரித்தறிவுமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. குர்ஆன் யார் உணர்றாங்களோ, சிந்தி உணர்றாங்க, அவர்கள் மீது நோன்பு கிடையாது. அவர்கள் தான் ரமலான். எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, நானும் நோன்பு வைக்கிறேன். எல்லாரும் கொண்டாடுறாங்க, நானும் கொண்டாடுறேன். பயப்படணுமா இல்லையா? நான் என்ன குர்ஆன் படிக்கவே இல்லையே, சிந்திக்கவே இல்லையே, அதுபடி வாழவே இல்லையே, நான் இப்போ ரமலான் அடையவே இல்லையே, இப்போ நோன்பு நான் வந்து பிடிக்கலாமா? இது பட்னியாச்சு. இறைவன் வந்து உணவு தவிர்ப்பு சொல்ல, உணவு பெற சொல்கிறான், வர்த்திக்கு சொல்ல, திருத்திக்கு சொல்கிறான் இல்லையா? அப்போ நோம்புனா புரியுது. எப்போ ஒவ்வொருத்தருக்கும் நோம்பு தனித்தனியானது, ரமலான் தனித்தனியானது. ஆனால் அக்காலத்தை எவர் அடைகிறாரோ, குர்ஆன் இறக்கப்பட்டது. ஆகவே உங்களில் எவர் அக்காலத்தை அடைகிறார், மாதத்தை அடைகிறார்னா யார் சிந்தித்து உணர்ந்து தெளிவு பெறாரோ அவர் நோம்பு நோக்க வேண்டும். எனவே நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருந்தாலோ பின்னொரு நாட்கள் நோம்பு நோய். அல்லாஹ் உங்களுக்கு லேசானதை நாடுகிறானே தவிர உங்களுக்கு சிரமத்தை அவன் நாடவில்லை. குறிப்பிட்ட நாட்கள் பூர்த்தி செய்யும். எதை குறிப்பிட்ட அந்த நாட்கள் பூர்த்தி செய்யும். உங்கள் நேர்வழி காட்டியதற்காகவும் அல்லாவின் மகத்துவத்தை நீங்கள் போற்றி நன்றி செலுத்துவதற்காகவும் நேர்வழி காட்டியதற்காக. இந்த வேதம் படிக்க நேர்வழி தெரியுமா நமக்கு? அப்போ நேர்வழி அறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ அவனுக்கு நன்றி செலுத்துக்காக நோன்பு வைக்கணும், சரியா? அதனால் நிச்சயமா இறைவன் என்ன சொன்னால், எங்கள் இறைவனே எங்களுக்கு உன்னை பற்றி அறிவித்து கொடுப்பாயாக, உன்னை பற்றி ஞானம் கொடு, வேதத்தை பற்றி ஞானம் கொடு,
இன்னும் உன்னை வழிபடும் வழியில் அறிவிச்சு கொடு. இப்ராஹிம் நபி கேட்குறாங்க, இறைவனே உன்னை வழிபடும் வழியில் அறிவிச்சு கொடுங்க, தொழில் எனக்கு அறிவிச்சு கொடுன்னு கேட்குறாங்க. உன்னை வழிபடும் வழியிலே அறிவிச்சு கொடுப்பாயா. வேதத்தை பற்றி ஞானம் கொடு, உன்னை பற்றி ஞானம் கொடு, தூதர்களை பற்றி ஞானம் கொடு, இன்னும் இம்மை மறுமை பற்றி ஞானம் கொடு. நீ ஞானத்தை கொண்டு எங்கள் சாட்சியாக வாழ இறைவன், எங்களையும் கூட்டுத்தாரையும் சந்ததிகளையும் இன்னொரு சந்ததிகளையும் நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. எங்கள் நேர்வழி காட்டுப்பின் இதயங்களை தவறுமாறு விட்டுவிடாத இறைவனே. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது.